இந்த கூடை பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து அவங்களுக்கு தோணுனா இந்த ஒரு டிசைனை போட்டு அழகாக பின்னியிருக்காங்க. கலரும் வந்து சாண்டலும் பிங்க்கும் கலந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து அவங்களாவே பின்ன கூடை தான் இது. சரி எக்ஸ்ட்ரா ஒரு கூடை வச்சு அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க, சேல்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அனுப்புங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த கூடையும் நல்லா தான் இருக்குது. இவங்க பின்னின கூடை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பாத்திரங்களை உடுக்கு எடுக்கிற மாதிரி தான் உடுக்கு எடுக்கணும், கை வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து எல்லா கூடையுமே நல்லா ஸ்ட்ராங்காக பின்னுவாங்க. இந்த கூடைகள் எல்லாமே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கு. இவங்க வந்து இந்த 5 கூடையை மட்டும்தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா நான் ஒரு 10 நாளாக வந்து கூடைகள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணாமல் அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன். அதனால் கூடைகள் வந்து யாருக்கிட்டையும் வாங்கவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கே அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுக்க முடியாமல் பேலன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து நம்ம கூடைகளை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 நாளைக்கு அப்புறமா அனுப்ப சொன்னேன். அது மாதிரி அவங்க பின்னி வச்சிருந்த கூடையை இப்போ எனக்கு ஒரு 10 நாள் கழித்து அனுப்பியிருக்காங்க. இந்த கூடை நல்லா சூப்பராக இருக்க பாருங்க. இது 2 ரோல் கூடை தான். இது வந்து நீளம் அகலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மாதிரி அந்த 24 அகலம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹைட்டும் போட்டிருக்காங்க. 2 ரோல் கூட தான் இது. இந்த பூசணிக்காய் மாடல் கூட வந்து எல்லோரும் வந்து சின்னதாக இருக்குது, 1 ரோல் கூட வேணாம் 2 ரோல் கூட தான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க கஸ்டமரெல்லாம். அதனால தான் நான் 1 ரோல் கூட வாங்காமல் இந்த மாதிரி 2 ரோல் கூடையில் வந்து பூசணிக்காய் கூட பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஒரு 5 6 பூசணிக்காய் கூடைக்கிட்ட பின்னி வச்சு போதான்னு பார்ப்போம் நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் வந்து இப்போ நான் வந்து இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு 5 கூட பின்ன சொன்னேன். ஆனால் அவங்க 4 கூட தான் பின்னி அனுப்பியிருக்காங்க. அதை ஏன்னா மழை சீசன், இப்போ ஒரு மாதமாக மழை சீசனு, மழை பெஞ்சிட்டு இருக்குது, யாரும் சேல்ஸ் பண்ண முடியல, கடைகள் போட முடியல, கையில் ஒரு அமௌண்ட்டும் ரொட்டேஷன் வரலை. இப்போ கூட புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கூடைகள் வந்து சேல்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சாச்சு. அதனால் இப்போதைக்கு இது போதும்னு சொல்லி இவங்கள்ட்ட மட்டும் நம்ம சரின்னு வாங்கிட்டோம். ஏன்னா இவங்க வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்தாலும் நம்மகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அனுப்புங்கன்னு வந்து நம்பிக்கை தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து 10 ஆர்டருக்கு மேலே நிறையா கொடுத்தாச்சு, ரெகுலராக அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் வந்து சரிக்கா இப்போ வந்து அவங்களுக்கு பழைய பேலன்ஸே கொஞ்சம் நாளாக கொடுக்காம இருக்குன்னா சரி பரவாயில்ல உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. கூடைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் பின்னுவாங்க இவங்க பின்னுற கூடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு உடுக்கு விழுந்திருக்கும் பாருங்கள். உடுக்கு விழுதுன்னா அது அந்தளவுக்கு கூட ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு உடுக்கு விழும் கூடையில். இல்லைன்னா நீங்கள் என்ன குழி பண்ணாலும் அந்த கூடையில் வராது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. கைப்பிடி எல்லாமே முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். யாருக்காவது வேணும்னா இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. எந்த கலர் வேணும்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணிவிடுவேன். ஒரு கூடையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 3 கூடை வேணும்னு சொன்னாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு பண்ணிவிடுவேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி வச்சு கூட நீங்கள் வந்து வீட்டிலே வச்சு கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து கூடைகள் வாங்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய ஒர்க் பார்க்கலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி இந்த கூடை பிஸ்னஸும் தாராளமாக செய்யலாம். நம்ம தூக்கிட்டு போய் அவங்க இடத்துல போய் அவங்கள்ட்ட கெஞ்சினா மட்டும்தான் அவங்க வாங்க மாட்டாங்க, கிராக்கியாக காமிப்பாங்க. இப்போ 200 கூட வந்து 60 ரூபாய்க்கு தெரியா 70 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம இடத்துல உக்காந்துட்டு நம்ம வந்து ஒரு ரேட் வச்சு இஷ்டம் வந்தால் வாங்குங்க, இல்லைனா போங்க, இது ஒன்றும் வீணாக போயிடாது அப்படின்னு சொல்லி நம்ம விற்றோன்னா கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சினா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை செம்ம மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மழை சீசன்றனால தான் நமக்கு வந்து இவ்வளோ டல்லாக போயிட்டுருக்கு. மற்ற டைமில் நல்லாவே கூட சேல்ஸ் ஆகும். இந்த கூடைகள் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்து இதில் வந்து ஒரு பொங்கல் பானை, தேங்காய் எல்லாமே தேவையான ஒரு பொருள்லாம் வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக கொஞ்சம் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தான் ஏற்கனவே எனக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, இந்த பூசணிக்காய் கூட வந்து பெரிய சைஸில் வேணும், அதாவது 2 ரோலில் வேணும்னு கேட்டாங்க. இப்போ அந்த சைஸு திட்டத்துக்கு தான் இப்போ நாங்கள் கரெக்டாக போட்டிருக்கோம். அவங்க கேட்ட மாதிரி பொங்கல் பானை, சின்னதாக குட்டியாக பொங்கல் பானை, கோயிலுக்கு வந்து பொங்கல் செஞ்சு அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம்.
4 கூட தான் வந்தது. இந்த 4 கூடமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பராக போட்டிருக்காங்க. யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஒயர் கூட எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. எங்கே போனாலும் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கூடைகள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ரேட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி எனக்கு வந்து 2 ரோல் கூட தான் எனக்கு தேவைப்படுது. சாதா கூட 2 ரோல் கூட தான் தேவைப்படுது. யாருக்காவது பின்ன தெரிஞ்சால் பின்னிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.